தண்ணி வந்து சர்க்குலேட் பண்ணி கொண்டு போகும் எங்களுடைய அமைப்புகளுக்குள்ளால. சரி. இதுல முக்கியமாக மண்ணின்றிய விவசாயம், நீங்க சாப்பிடுற வல்லாறு, கங்குன், மற்றது பொன்னாங்காணி, இது வந்து எங்கட கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அது விதை நடுகிற ஒரு கருவி. குறிப்பிட்ட நேரத்திலேயே 4 வேலையை இந்த கலப்பு செய்யும். பசலையை வந்து பரப்பி அப்படியே வெளியில எறியும். அந்த பசலையை போடுறதுக்கு இப்படியான இதுல பெரிய அளவில் கொமர்ஷியல் ஃபார்மிங் பார்க்கலாம். சீமக்குழுவை ஒரு ஓட்டப்போ மாதிரி மிஷின் தான், டீசலை விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சி சென்ற கொளச்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெல் விவசாய வர்த்தக கண்காட்சி என்ற ஒரு கண்காட்சி ஒன்று நடைபெறுது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலையை இலகுவா செய்யக்கூடிய மாதிரியான மெஷினரிகள் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அந்த மெஷினரிகள் என்னென்ன மெஷினரிகள், அதோட தொழில்நுட்பங்கள் என்ன, அதோட விலைகள் என்ன என்ற விவரங்களை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். பெரிய ஒரு கண்காட்சியா நடைபெற்று கொண்டிருக்குது கிளிநொச்சி சென்ற கொளச்சிக்கிட்ட. ஒவ்வொரு மெஷினரிகளுடைய வேலைகள், தொழில்நுட்பங்கள், அதை எடுக்கிறதுக்குரிய அந்த கண்டக்ட் நம்பர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தாரேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னா நீங்க கொள்வனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள கொண்டே நான் எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இலகுவான முறையில் இருக்கிற இந்த மெஷினரிகளை வந்து நீங்க வந்து கொள்வனவு செய்ய வேணும்னு சொன்னா நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களோட லிங்க் தரேன். நீங்கள் வந்து அதில் போய் அவங்களோட கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது தொழில்களை வந்து மிக வேகமான முறையில் செய்யக்கூடிய மாதிரி வீட்டில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தாவரங்களை வந்து வளர்க்குற மெஷின்களாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் வந்து விதைகளை வந்து நடுகின்ற மெஷின், மற்றது அதே மாதிரி மண்ணை வந்து பதப்படுத்துறது, பசலையை வந்து விசிறுறது, மற்றது இந்த மற்ற தொங்கலில் இருக்கிற அந்த மற்ற மிஷின், இப்படியான மிஷின் கொள்வனவு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நான் இதை லிங்க் தரேன். நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். வணக்கம். நீங்கள் பார்க்கலாம், இன்றைய அந்த எங்களுடைய ட்ரேட் ஃபேரில் வந்து நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடம் இதில் ஒரு அமைப்பை வச்சிருக்கிறோம். சரி. இதை சொல்றது வந்து எங்களுக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்னு சொல்றது. விவசாயம் செய்கிறதுக்கு நாங்கள் சாதாரணமாக வந்து சேத்துல இறங்கி விவசாயம் செய்ய தேவையில்லை. இப்படியான சில மெத்தட்ல கூடி விவசாயம் செய்யலாம். எங்களோட வீட்டுக்கு தேவையான ஹோம் கார்டனுக்கு வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்கள் இந்த வகையில உற்பத்தி செய்யலாம். குறிப்பாக இளமரக்கறிகளை இந்த முறையில உற்பத்தி செய்யலாம். இதை சொல்றது ஹைட்ரோபானிக்ஸ் டெக்னிக் சொல்றது. இதுல 2 வகை இருக்குது. ஒன்று சர்க்குலேட்டட், மற்ற நான் சர்க்குலேட்டட் சொல்றோம். இது வந்து சர்க்குலேட்டட் முறை. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து சர்க்குலேட் பண்ணி கொண்டு போகும் எங்களுடைய அமைப்புகளுக்குள்ளால. சரி. இதுல முக்கியமாக மண்ணின்றிய விவசாயம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களுடைய அந்த நாட்டு சாடி என்று சொல்றோம். இந்த சாடிக்குரிய ஊடகத்தை பார்த்தா கூடுதலாக வந்து தென்னந்தும்பு, தேங்காயோட சம்பந்தப்பட்ட சில கழிவுகளை தான் இங்க போட்டிருக்கிறோம். கொக்கோபீட் சொல்றது. இதுக்கு வந்து வேர்மி கம்போஸ்டும் செய்திருக்கிறோம், கூட்டெரு உரமும் சேர்த்து எங்களுக்கு சலாதை இதுல நட்டு இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி இதுக்குள்ள ஒரு மோட்டர் ஒன்று இருக்கு. இந்த வாளிக்கு இந்த மோட்டர் கரண்ட்ல வேலை செய்யும். தண்ணி வந்து மேல் நோக்கி வந்து ஒன்று இருக்கு. இதைத்தான் வெர்டிகல் ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு தண்ணி ஃப்ளோ பண்ணி கொண்டு இருக்குது. இந்த ரூட் வந்து இதுல வந்து படப்போகுது. படைக்கு எங்களுக்கு பயிர் வந்து செழிப்பாக இருக்கும். இதுலயே பயிர் வந்து செழிப்பா வளர்ந்து கொண்டு இருக்கும். 21 நாள்ல நீங்க இந்த சலாதை வந்து அறுவடை செய்யலாம். 21 நாள் அறுவடை செய்யலாம். என்னென்ன வைக்கலாம்? இது மட்டும் தான் வைக்கலாம். இதை தவிர கீரை வந்து எங்களுக்கு முளைக்கீரை இருக்குதாங்க, கீரை பயிர் செய்யலாம். மற்றது வல்லாறு செய்யலாம், கங்குன் செய்யலாம். இளமரக்கறிகள் என்னன்னாலும் பொன்னாங்கானி கூடி இதுல வளர்க்கலாம். இதுக்குள்ள வந்துடும். இதுல வந்து இதுதான் இந்த மீடியா. இதுல வந்துட்டு உங்களுக்கு சடைச்சு வளரும். நீங்க இதை ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டு நீங்க மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி செய்யலாம். அதே நேரத்துல மேலதிகமா இப்படி கணமைப்புகள் வச்சு சொன்னா வெளி மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம். கூடுதலாக வந்து ஃபுட் சிட்டி அதோடு சம்பந்தப்பட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு, விற்கிறதுக்கு இது தரமான ஒரு உற்பத்தியை நீங்க செய்யலாம். யூனிஃபார்மா நீங்க இப்பதான் அறிமுகப்படுத்துறீங்க. இந்த இதை வந்து இது ஏற்கனவே இருக்கு. நாங்க இந்த எக்ஸிபிஷன்ல வந்து வச்சு காட்டி இருக்கிறோம். ஹோம் கார்டன் லெவல்ல நாங்க இப்ப மாணவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்களை செய்து தங்களோட வீட்டிலேயே தேவையான இளமரக்கறிகளை உற்பத்தி செய்யலாம். கூடுதலாக இந்த பிரதேசத்துல மக்களுக்கு வந்து கூடுதலா இரும்பு சத்து பிரச்சனை இருக்குது. கூடுதலான இந்த இளமரக்கறிகளை நாங்க ஊக்குவிக்கிறதால இரும்பு சத்து பிரச்சனையோட குறைக்கக்கூடிய இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இதோட வடிவுக்கும் பழக்கலாம். இப்ப லைட்ஸ் எல்லாம் இதுல போட்டுக்கு தானே வீட்டுல இப்ப சோபா செட்டு கிட்ட கூடி இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் செய்து வச்சுட்டு ஒரு பியூட்டிபிகேஷனுக்காகவும் நாங்க இதை உருவாக்கக்கூடிய இருக்கு. என்ன பிரைஸ்? இது இந்த விலை வந்து கொழும்புல இருக்கிற எங்களுக்கு ஒரு கம்பெனி தான் எங்களுக்கு இதை வந்து தந்தவை எங்களுக்கு டொனேஷனா. இது இந்த விலை கிட்டத்தட்ட நான் இது இந்த ஸ்ட்ரக்சர் விலை வந்து 35,000 மேலே, இது இந்த ஸ்ட்ரக்சர் விலை 20,000 மேலே இருக்கும். ஆக்சுவல் பிரைஸ் வந்து அந்த கம்பெனியின் வெப்சைட்ல லிங்க் இருக்கு. உங்களுக்கு தந்தா நீங்க அதை வாரண்டி இல்ல, அந்த கம்பெனியோட நீங்க கான்டாக்ட் பண்ணா அவே வந்து டிஸ்கவுண்ட் தர மாதிரி சொல்லிக்கணும். கூடுதலா எடுக்கிறபடியால் 40% டிஸ்கவுண்ட். நாங்க வெளியில வச்சு கரண்ட கனெக்ட் பண்ணி விட்டா சரி. கரண்ட் கனெக்ட் மோட்டர் இருக்கு பாருங்க.
மோட்டர் ஒர்க் பண்ணுது தண்ணிக்குள்ள மோட்டர் ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணுது. இதுல வந்து இந்த மோட்டர் இதை சட் பண்ணி எடுக்குது தண்ணியை. சரி. தண்ணி எடுத்து தண்ணி இதுக்குள்ளால போகுது. ஓகே. இங்க போய் இப்படியே போய் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தண்ணி போய் கொண்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி இங்க தண்ணி இதுக்குள்ள போய் கொண்டு இருக்கு. தண்ணியோட கண்டாக்ட் பண்ணுது. சேர்ந்து திருப்பி இந்த தண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்குள்ளால வந்து திருப்பி தண்ணி போகுது. எங்களுக்கு தண்ணி ஒவ்வொரு நாளும் விட வேண்டிய அவசியமே அந்த விட்ட தண்ணியிலே போகுது. இதுக்குள்ள பசலையே போடுவோம். பசலை எண்ணெய்க்கு எங்களுக்கு 2 விதமா இருக்கு. செயற்கை பசலையும் போடலாம், இயற்கை பசலையும் போடலாம். செயற்கை பசலை எண்ணெய்க்கு எங்களுக்கு வந்து ஆல்பர்ட் சொல்யூஷன் அப்படியான சில பசலையில போடலாம். எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிறது. இயற்கை பசலை எண்ணெய்க்கு எங்களுக்கு வேர்மி வாஷ்ன்னு சொல்றோம். அதான் மண்புழு உர திரவம் குடி பாவிச்சு நாங்க இதை வளர்த்து வெற்றி காணலாம். பட் இதுல பூச்சி தாக்கங்கள், நோய் தாக்கங்கள் மிகவும் குறைவா இருக்கும். நேரடியா நாங்க நோய்த்தவன் செய்யக்கூடிய இருக்கு. இதுல வந்து இளமரக்கறிகள் கூடுதலாக வெள்ளாறு, கங்குன், கீரை, சரியா, மற்றது சலாட். இது சலாட். மற்ற இதை தவிர மரக்கறிகள் கூடி வளர்க்கலாம். எங்களுக்கு இந்த இடைவெளியை கொஞ்சம் கூட கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கோவா, பூக்கோவா நீங்க செய்யலாம். இது உண்மையாக சின்ன ஒரு டிசைன். இப்ப மாணவர்கள் கூடி, இந்த பாடசாலை மாணவர்கள் கூடி இதை டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணி தங்களோட வீட்டுல அழகுக்காக கூடி வளர்க்கலாம். இப்ப வந்து விவசாயம் பண்றது கொண்டு வைக்கலாம். ஸ்ட்ரக்சர்ல ஒரு எக்ஸிபிஷனோ இல்லாட்டி ஒரு வீட்டுல ஹோம் இதுல செலவு கிட்டத்தட்ட இந்த காஸ்ட் வந்து இல்லாம சேர்த்தா 35,000 மேல வருது. லோக்கலா நாங்க செய்யறோம்டா. இது வந்து சில கம்பெனிஸ் வந்து கொழும்புல இருந்து விட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அவையிட்ட கூட நீங்க கண்டாக்ட் பண்ணிச்சல அவை டிஸ்கவுண்டோட தரவி. எங்களுக்கு ப்ரொஜெக்ட்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது. ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஜப்னாக்கு நாங்க அதை வந்து இந்த ட்ரேட் பேர்ல வந்து அறிமுகப்படுத்துறோம். யாரும் தேவைன்னு சொன்னா அந்த கம்பெனியோட லிங்க் குறைஞ்ச விலையில கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படி நீங்க இல்ல அப்படி நாங்க ஃபியூச்சர்ல சில டிசைன் வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் செய்து குறைஞ்ச விலை கொடுக்குற மாதிரியான சிஸ்டங்களை எதிர்கால ஆய்வுகளின் மூலம் நாங்கள் இது எப்படி என்ன தெரியுமா நீங்க படிச்சீங்களா? அதாவது மண்ணினுடைய விவசாய முறை ஹைட்ரோபோனிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மெத்தட்னு சொல்றது. கூடுதலா இளமரக்கறிகளை இதுல கூடுதலா வளர்த்திருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு மோட்டர் ஒன்று இருக்கு. அந்த பக்கெட்டுக்கு அந்த மோட்டர் வந்து ஒர்க் பண்ணுது. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இதுக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த மோட்டர் இந்த தண்ணி எடுத்து இதுக்குள்ளால கொடுத்து கொண்டு இருக்கு. தண்ணி உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. அப்ப தண்ணியில ஒரு தாவரம் இருந்தா தாவரம் வாடாது. மற்ற தண்ணியோட சேர்த்து பசலையும் கொடுக்குறோம். பசலையை அதுக்குள்ள கொடுக்க ஆல்பர்ட் சொல்யூஷன் போன்ற பசலையை கொடுத்தால் அந்த கனிப்பொருள் எல்லாம் இந்த தாவரத்தை வளர வைக்கும். இப்ப நீங்க சாப்பிடுற வெள்ளாறு, கங்குன், மற்றது பொன்னாங்காணி, கீரை அப்படியானதை நீங்க வீட்டில இப்படியான முறை மூலம் செய்யலாம். விவசாயம் தான் நாங்க யோசிக்கிறது இந்த மண்ணுக்கு இறங்கி சேத்துக்கு இறங்கி இப்படி கூடி சில மெதட் இருக்கு. விவசாயத்தை ஒரு ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லி சொல்லிக்கணும். அதாவது வந்து இப்ப இந்த மாடர்ன் டெக்னாலஜியில இப்படி எல்லாம் நாங்க விவசாயத்தை அறுவடை செய்யலாம். இதுக்கு வந்து டிமாண்டும் கூட. எங்களுக்கு குவாலிட்டியான உற்பத்தி, அதாவது தரமான ஒரு உற்பத்தியை செய்யலாம். நீங்க பார்க்கலாம் 2 முறை இருக்கு. இது வந்து எங்களுக்கு வெர்டிக்கல் மெத்தட், ஹொரிசோண்டல் மெத்தட். சரியா, ஹொரிசோண்டல்னு சொன்னா எங்களுக்கு நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் இருக்கிற பயிற்சிக முறை. இதை வந்து டேபிள் டாவும் செய்யலாம். இதை குறுக்கா வச்சு டேபிள் ரீதியாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதை வந்து நாங்க விவசாய கூடம் யாழ் பல்கலைக்கழகத்துல இப்படியான பயிற்சிக முறைகளை செய்கிறோம். இதை காட்டுறதுக்காக தான் நீங்க கொண்டு வச்சிருக்கோம். மாணவர்கள் நீங்க சிறிய சிறிய திட்டங்களை இப்படியானதை செய்யலாம். இது வந்து எங்கட கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு மல்டிபிள் சீடர் என்று சொல்றோம். அதாவது விதை நடுகிற ஒரு கருவி. ஆரம்ப காலத்துல விதை நடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கையால இழுத்து எங்களை ட்ரம் சீடர் என்று சொல்லி இப்படியான மெத்தட்டை தான் நாங்க பாவிச்சது. இதுல வந்து விதைகளை இதுல போட்டுட்டு என்ன செய்வோம்னு சொன்னா விதைகளை மெல்ல மெல்லவா இழுத்து கொண்டு போவோம். ரோவில வந்து விழும். இந்த முறை தான் பாவிக்கிறது. இது என்ன சொன்னா எங்களுக்கு நேரம் கூட, நேரம் கூட விதயம், மற்றது ஆட்கள் செலவு கூட. இதை பாக்குறது குருவியல் பறக்கும். சரியா, இதை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரே நேரத்துல ஹைலாண்ட் சீடர் என்று சொல்றது. ஹைலாண்ட் சொன்னா மேட்டு நிலத்துல வந்து பருப்பு பயிர்கள் ஆகிய சரியா கச்சான், பயறு, உளுந்து, கவுப்பி போன்ற பயிர்களை வந்து விதைகளை போட்டு விதைகளை ஒரு வரிசையில நடுற ஒரு கருவிதான் இந்த சீடர். வரிசையில நடும். அதுக்குரிய எந்த விதையும் கூடுதல் வந்து பருப்பு பயிர், சோழனை கூடி நாங்க நடலாம். சரியா, நீங்க மேட்டு பயிர்களை வளர்க்கிற பயிர்கள். இதுல என்னன்னா பயிர்கள் போடைக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சீட்ஸை கொட்டுறோம். மற்றது முன்னுக்கும் பசலை போடுற அமைப்போலும் இருக்கு. பசலைகளை கூடி கொட்டுறோம். நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அடிக்கட்டு பசலையை இதோட சேர்த்து போடலாம். இப்ப விதைகள் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒவ்வொரு பல்லு மாறி அமைப்புகள் இருக்குது. இதுக்குள்ள விதைகளை கொண்டு விழுந்து அதை வந்து நாங்கள் சுத்துற வேகத்துல விதைகள் கீழால போய் இந்த பைப்புக்குள்ளால மண்ணுக்குள்ள போகும். சரியா, இந்த மண்ணை இந்த கோடு இழுக்கிறதுக்கு இந்த கலப்பை இருக்கு. டைண்டிலர் மாதிரி கலப்பை ஆழப்படுத்தி கோடை எடுக்கும். கோட்லயே அந்த சீட்ஸ் விழுந்து கொண்டு போகும். விழுந்துட்டா இந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி, உதாரணமா சொல்ல போனா 2க்கு 2 இடைவெளி சொல்லிக்கணும், 2க்கு 3 இடைவெளி சொல்லிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு விதைகள் விழுந்து கொண்டு போகும். ஒரு நிலத்திலே 1-2 விதைகளை செட் பண்ணலாம். இப்ப டிராக்டர்ல வேகத்துக்கு ஏற்ற மாதிரி விதைகள் விழுகிற வீதம் எங்களுக்கு மாறுபடும். நாங்கள்
நல்ல கடுமையாக இழுத்து கொண்டு போனோம்னா வேகத்தோட இழுத்தா இடைவெளி எங்களுக்கு கூடும் நல்ல குறைஞ்ச வேகத்தோட எடுத்தோம்னு சொன்னா இடைவெளி எங்களுக்கு குறையும். அப்ப இது வந்து உண்மையா எங்களுக்கு கூலியால் செலவை வந்து குறைக்கிறதுக்கு மேட்டு நிலத்துல வந்து பயறு காப்பி உளுந்து போடுறதுக்கு நல்ல ஒரு உபகரணம். கோவில் டிராக்டரோட கப்பல் பண்ணுவோம் நாங்க இதோட வந்து டொப்ளிங்கோட கப்பல் பண்ணி இழுத்து கொண்டு போனா எங்களுக்கு செலவை குறைக்கலாம். ஆரம்பத்துல வந்து விதநடுற செலவை குறைக்கக்கூடியா இருக்கும். இது நாங்கள் விவசாய படத்துல இதை பாவிச்சு நாங்கள் செய்திருக்கிறோம். சில ஆராய்ச்சி துணங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். இது ஒரு சக்சஸ் ஆயிருக்கு. மற்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னா பின்னுக்கு விதைகள் விழுந்தா பிறகு அதை வந்து மயில் காகங்கள் பொறுக்கிற பிரச்சனை ஒன்று இருந்தது. எங்களுக்கு பின்னுக்கு ஒரு செயினை போட்டு விட்டோம்னு சொன்னா அதை கூடி நாங்க விதைகளை மூடும். இந்த செயின் மூடிச்சுன்னு சொன்னா எங்களுக்கு விதைகள் உள்ளுக்கு இருக்கும். சேர்ந்து நாங்கள் நீர்ப்பாசனம் செய்த உடனே டக்குன்னு முளைக்கு வரும். அப்ப ஒரு விதை நடுகிற ஒரு இது மெஷின். இவர் சொல்றோம் வந்து இவர் கலப்பை. சரியோ நீங்க பார்க்கலாம் கலப்பையில ஒரு கலப்பை தான் கண்ட்ரிபியல் டைன் டில்லர் அல்லாட்டா டிஸ்பிளோ தனியா இருக்கும், மற்ற ரொட்டவேட்டர் தனியா இருக்கும், மற்றது ஓசெட் தனியா இருக்கும். இந்த கலப்பை வந்து நாலும் சேர்ந்தது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஜெய்கா நிறுவனத்தாலே எங்களோட விவசாய படத்துக்கு வழங்கி வைக்கப்பட்ட ஒரு கலப்பை. இதுல வந்து மாணவர்கிட்ட ஆராய்ச்சிக்காக நாங்கள் பாவிக்கிறோம் இளம் பண்படுத்துறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது சட்டி கலப்பைன்னு சொல்றோம். டிஸ்பிளவ் இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 வகையான டிஸ்பிளவ் 6 இருக்கு. அப்ப டிஸ்பிளவ் என்ன செய்யணும்னு சொன்னா மண்ணை வெட்டி பிரட்டு சின்ன தொழில் அதுதான். பிரட்ட மண் என்ன செய்யணும் அதை வந்து துகளாக்குறதுக்கு எங்களுக்கு பாவிக்க போறோம் டைன் டில்லர். இங்க இருக்கு டைன், சரியோ டைன் டில்லர் சொல்றோம் டைன். அப்ப டைன் என்ன செய்யும் தோளாக்கினா பிறகு இது வந்து மண்ணுல தூர்வியாகும். இதை வந்து ஆஃப்செட் கரோன்னு சொல்றது, கரோவர்ன்னு சொல்றது. இது வந்து மண்ணுல தூர்வியாக்கினா பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நிலம் ஒரே நேரத்துல பண்படுத்தலாம். கூடுதலாக வந்து எங்களுக்கு மணல் சார்ந்த பிரதேசங்கள்ல கச்சாண்டிகிற விவசாயிகளுக்கு இந்த கலப்பை மிகவும் சூட்டபிளா இருக்கும். நாங்க என்ன சொன்னா மண் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும், ஓரளவு ஈரப்பதனா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே 4 வேலையை இந்த கலப்பை செய்யும். செய்தா அவர் விதைகளை அண்டைக்கே போடலாம். விதை போட்டுட்டு அதுக்குள்ள விதை போடுறதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாலை கூடி அமைக்கலாம் இதுல இருக்கு. இப்ப இதை பேருந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம்னு சொன்னா அந்த சாலைக்குள்ள பேருந்து விதைகளை போட்டு நாங்கள் ஒரே நாள்லயே ஆரம்ப பண்படுத்தலை செய்து ஆரம்ப பண்படுத்தல் இடைப்பண்படுத்தல் ரெண்டையும் ஒண்டா செய்கிற ஒரு கலப்பை தான் இது செய்தோம்னு சொன்னா இது மழை கூடுதலா கச்சான் போடுற பிரதேசம் பல யக்கச்சி மருவம்புளவு முல்லைத்தீவு அப்படியான இடங்கள்ல கச்சான் போடுற விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு கலப்பையாக வேலையை நாங்கள் கருதுறோம். மற்றது இதுல கட்டிகள் கூடுதலா இருக்கும். ஆக கழித்தன்மையான இடம் கட்டிகள் கூட இருந்தோம்னு சொன்னா இதுன்ற வினத்திறன் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சரி. இதுவும் அந்த டிராக்டர் தான், டிராக்டர்லாம் இதுவும் டிராக்டர் 4-wheel டிராக்டர்லாம் இழுக்கிறது. அடுத்த கட்டமா தான் இது டாசர் மாதிரி வச்சிருக்கீங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெர்டிலைசர் ப்ரோட்காஸ்டர்னு சொல்லுவோம். ப்ரோட்காஸ்டர்னு சொன்னா பசலையை வந்து பரப்பி அப்படியே வெளியில எறியும். உள்ளுக்கு பசலை கோன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கு தேவையான கூடுதலா இதை வந்து எங்களுக்கு ஒரு கொமர்ஷியல் வர்த்தக ரீதியில செய்கிற தென்னை செய்கிற கமக்காரர் வர்த்தக ரீதியா படப்பயிர் பசலை கலக்குறது பசலையை வந்து விசிறி ஃபெர்டிலைசர் ப்ரோட்காஸ்டர்னு சொல்றோம். ஃபெர்டிலைசர் ப்ரோட்காஸ்ட் பசலையை வந்து விசிறுக்கு என்ன மாதிரி விசிற போட்டா இதுக்குள்ள பசலையை கொட்டுவோம். கொட்டி போட்டு நாங்கள் 4-wheel டிராக்டர்ல இதை இழுத்து கொண்டு போவோம். இழுக்க வந்து இதுல இருக்கிற அமைப்பு இருக்குதானே இதுக்குள்ளால பசலை கொட்டுப்பட இது டேர்ன் பண்ணதுன்னா பசலை இதுக்குள்ள வந்து அந்த பயிர்களுக்கு இடையில அப்படி அந்த அளவுக்கு கொட்டுப்படும். பசலை வந்து வீச தேவையில்லை. எங்களுக்கு அந்த கூலியாட்டு செலவை குறைச்சு நாங்க இதை வந்து பாவிக்கலாம். அதாவது பசலை வீசுற மிஷின் சொல்லலாம். பசலை விசிற மிஷின் கூடுதலா வந்து இப்ப எங்களுக்கு தென்னை பயிற்சிகையில வந்து தென்னை பசலை இருக்குத்தானே அடிக்கட்டு பசலை இல்ல மேற்கட்டு பசலை இல்ல ஜங்பாங் மிக்சர் அடல்பா மிக்சர் சொல்லுவோம். அந்த பசலையை போடுறது இப்படியான இதுல பெரிய அளவில் கொமர்ஷியல் ஃபார்மிங்கு பாவிக்கலாம். சின்ன அளவில் வீட்டு தோட்டங்கள் இதுகளுக்கு பாவிக்கிறது இது அவ்வளவு நாங்கள் சிபாரிசு செய்யலாது. பெரிய அளவு கொமர்ஷியல் ஃபார்மிங் வர்த்தக நோக்கத்தோட செய்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல கலப்பையாக இருக்கும். அது என்ன இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது கம்போஸ்ட் சாப்பர் மெஷின். கம்போஸ்ட் சொன்னா கூட்டெரு. நாங்கள் வந்து எங்களுக்கு இயற்கை பசலை உற்பத்தியில வந்து மாட்டுரு ஆட்டுரு எல்லாம் வருது. ஆனா அது எங்களுக்கு காணாது. எங்கள்கிட்ட இருக்கிற குப்பைகள் கஞ்சல் கழிவு எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தாவரத்தின் மீதிகளை வந்து சின்ன சின்ன துகளா வெட்டணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீமக்குழுவை இது வெட்டி இருக்கு பாருங்க. காலமே நாங்க வெட்டி காட்டினாங்க. சரி துகளா வெட்டும். இதுல வந்து எங்கள்கிட்ட இருக்கிற கழிவு பொருள் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஹார்ட்வுட் இருக்கு, சாஃப்ட்வுட் இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் கடினமான மரங்களும் இருக்கு, சாஃப்டான மரங்கள் குத்தியாலும் இருக்கு. இதுல வாழை
மற்ற சின்ன சின்ன இதுவரை 100 மில்லிமீட்டர், இந்தியாவில 80 மில்லிமீட்டர். இது அந்த சாஃப்ட் ஊட்ட சொல்றது வந்து மென்வைரம் உள்ளது 100 மில்லிமீட்டரும், இது வெண்வைரமானது 80 மில்லிமீட்டர் தடிப்புள்ள தடிகளை கூடி இது வந்து வெட்டி கொடுக்கும். இதுக்குள்ள நாங்கள் என்ன சொன்னா இது டீசல்ல வேலை செய்யற மெஷின். இது பாருங்க, சும்மா சாதாரண ஒரு ஓட்டப்ப மாதிரி மெஷின் தான். டீசலை விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணி சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னா இதுக்குள்ள நாங்கள் கொடுக்க போறோம் வாளியோ இந்த இதுவெல்லாம் கொடுக்க போறோம். இலகுலிகளை கொடுக்க இது என்ன செய்யணும்னா வெட்டி இதுல அங்க சொப் பண்ணி இதுக்குள்ளால விசிறும். அப்ப இதை நாங்கள் எடுத்து கூட்டறு செய்தோம்னா கெதியா உக்கினா மட்டும் சொன்னா எங்களுக்கு ஒரு கூட்டறு வந்து 45, 60 இல்ல 90 நாள்ல எங்களுக்கு சரியான ஒரு கூட்டறிவு எடுத்து நாங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்தும். கம்போஸ்ட் கூடுதலா குறிப்பா சொல்றது என்னன்னு சொன்னால், கூடுதலாக எங்களுக்கு ரோட்டு பக்கத்துல சில கழிவுப் பொருட்கள் இருக்கு. உதாரணமாக வந்து இளநிக்கோம்பை விற்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இளநிக்கோம்பை வெளியில எரிஞ்சிருக்கு, அதுல நுழம்பு பெருக்கங்கள் எல்லாம் வருது. இப்படி ஒரு மெஷின் இருக்குன்னு சொன்னா அந்த இளநிக்கோம்பை வச்சிருக்கிறார்கள் அதை போட்டு குழந்துட்டு இதுக்குள்ள போட்டு உடைச்சு விட்டால் இப்படி சின்ன வந்தால் கூட்டறிவு பாவிக்கலாம். அதுல இருந்து ஆடு மாட்டுகளை கூடி சாப்பாட்டா கூடி அதை பாவிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். இதை தவிர கம்போஸ்ட் வெப்ப மெஷின் இது எங்களுக்கு விவசாய இடத்துக்கு கொமர்ஷியல் வங்கியில நாங்கள் ஒரு ஸ்மார்ட் படி கல்டிவேஷன் ஒன்று செய்து கொடுத்துறாங்க. அவைக்கு எங்களுக்கு டொனேஷனா வழங்கின மிஷின் தான் இது. இதை வந்து கம்போஸ்ட் வெப்ப மிஷின் சொல்றோம். சரி, இவ்வளவு தான் நாங்க விவசாய இடத்தால செய்து. நன்றி. ஓகே.